இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியா ஓர் அற்புதமான நாடு, டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு. மலேசியா உண்மையிலேயே ஓர் அற்புதமான நாடு என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகழ் மாலை சூட்டியுள்ளார். கோலாலம்பூரில் மலேசியா ஏற்று நடத்திய 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த பின்னர் இன்று புறப்படுவதற்கு முன்னதாக மலேசியா மிக அற்புதமான ஒரு துடிப்பு மிகுந்த நாடு என்று வர்ணித்தார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பல்வேறு வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் இன்று திங்கட்கிழமை ஜப்பான் புறப்பட்டார். அதற்கு முன்னதாக தனது சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் மலேசியாவை பற்றி தனது எண்ண அலைகளை வெளிப்படுத்தியுள்ளார். எல்லை தகராறு தொடர்பாக எழுந்த போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட தாய்லாந்துக்கும் கம்போடியாவிற்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திடும் சடங்கையும் ட்ரம்ப் நேரில் கண்டார். இந்த அமைதி ஒப்பந்தம் சுமூகமாக நடைபெறுவதற்கு மத்தியஸ்தம் செய்து வைத்த மலேசியாவையும் ஆசியான் தலைவர் என்ற முறையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டினார். ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு மலேசியாவிற்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு உடன் செல்லும் அமைச்சராக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் செயல்பட்டுள்ளார். நமது நாட்டிற்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்த அதிபர் ட்ரம்பிற்கும் அமெரிக்க தூதுக்குழுவினருக்கும் மலேசிய அரசாங்கத்தின் சார்பாகவும் அமைச்சரவை சார்பாகவும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக சைஃபுடின் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிபரின் இந்த வருகை நாட்டின் பிரதமர் மற்றும் ஆசியான் தலைவர் என்ற முறையில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்திற்கு தனித்துவமான மதிப்பை ஏற்படுத்தியுள்ளது, பிரதமரின் அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளது என்று சைஃபுடின் வர்ணித்துள்ளார். நண்பர்களை உருவாக்கவும் கொள்கைகளை தாரை வார்த்து கொடுக்காமலும் கருத்துக்களை சுதந்திரமாக பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார். இது ஆசியானின் மைய கொள்கையை நிலைநிறுத்துவதில் தம்முடைய பங்கினை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மிகச் சிறப்பாக வழங்கியுள்ளார் என்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ட்ரம்பை வழி அனுப்பிய பின்னர் சைஃபுடின் தமது முகநூல் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கோலாலம்பூர் வருகையின் போது விமான நிலையத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பு குறித்து பரிகத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வரவேற்பு அதிகபட்சமானது என்று தாம் கருதுவதாக முஹிடின் தமது முகநூலில் குறிப்பிட்டார். அதிகபட்சமான உற்சாக வரவேற்பும் குதூகலமும் ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியா இத்தகைய விருந்தினரை வரவேற்பதில் அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டு அரசு தந்திர கண்ணியத்தை மதிப்பிடுகிறதா அல்லது மனிதநேய கொள்கையை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடுகிறதா என்று முன்னாள் பிரதமருமான முஹிடின் கேள்வி எழுப்பியுள்ளார். தாம் மக்களவையில் நினைவூட்டியது போல பாலஸ்தீன மக்கள் காசாவில் இரத்தத்தில் உறைந்து கொண்டும் பட்டினியில் வாடிக்கொண்டும் இருக்கும்போது மலேசிய மண்ணில் ட்ரம்பிற்கு இத்தகைய உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது ஏற்புடையது அல்ல என்று முஹிடின் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் யூத ஆட்சியின் அட்டூழியங்களை பாதுகாக்கும் அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் ஆணவத்தின் சின்னமாக ட்ரம்ப் உள்ளார். அத்தகைய நபரை அதிகப்படியான உற்சாகத்துடன் வரவேற்பது மலேசியாவிற்கு பெரும் அவமானம் என்று தனது முகநூலில் முஹிடின் தெரிவித்துள்ளார். மலாக்கா அலுர்காஜா ஜலன் சிம்பாங் அம்பாட் கம்போங் கமோஸ் பழைய நாணை திருக்கோவிலான திருவருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்தில் கந்த சஷ்டி விரத விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நாளை அக்டோபர் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இரவு மணி 7:28க்கு தொடங்கி 8:33 வரை திருக்கல்யாண உற்சவம் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலய திருமண மண்டபத்தில் நடைபெறும். இத்திருக்கல்யாண வைபவத்தில் அடியார் பெருமக்கள் திரளாக தம்பதிகளாக கலந்து கொண்டு இல்லத்தில் உள்ள ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கல்யாண வரன் ஏற்படவும், குடும்பம் விருத்தியடையவும், மாங்கல்ய பலம் பெறவும், தொழில் வியாபாரம் அஷ்ட ஐஸ்வர்ய நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெறவும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளாசி பெறுமாறு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலய நிர்வாக சபை மற்றும் உபயக்காரர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். முன்னதாக நேற்று அக்டோபர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு இரவு 7 மணிக்கு நித்திய பூஜை, வசந்த மண்டப பூஜை, கந்த சஷ்டி பாராயணம், தீபாராதனை வெகு சிறப்பாக நடைபெற்றது.
முதலாவதாக திருமுகத்துக்கு அரசனை ஹோமம் நடைபெறுகிறது. சுவாமியுடைய பூஜைகள் யாவும் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்களின் ஆலோசனையின்படி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் மூவார் தொகுதிக்கான மானிய ஒதுக்கீட்டை நிறுத்தியுள்ள அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து சையத் சாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் மற்றும் அத்தொகுதியில் உள்ள 3 வாக்காளர்களும் செய்து கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி சையத் சாடிக் செய்து கொண்ட மேல்முறையீட்டிற்கான சார்பு நாள் நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பை மீறி உள்ளதாக ஹஷீம் ஹம்சா தலைமையிலான 3 அடங்கிய அப்பீல் நீதிபதி குழுவினர் ஒருமித்த கருத்தாக தங்கள் முடிவை அறிவித்தனர். உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்த பின்னர் அந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக இருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் அந்த மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்க வேண்டும். இந்த மேல்முறையீட்டில் கால வரம்பு மீறப்பட்டுள்ளது என்று அப்பீல் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தமது மலேசிய வருகையின் போது கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளூர் இசைக்கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. அந்த காணொளி கிட்டத்தட்ட 38 மில்லியன் பார்வையாளர்களை எட்டியுள்ளது. ட்ரம்பின் ஆலோசகர் அலெக்ஸ் புருசோவிட்ஸ் இதனை தெரிவித்துள்ளார். இந்த காணொளியின் பிரபலத்தன்மையையும் அவர் விவரித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.